கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிக பெரிய ஒரு இடத்துல தெரிவு செய்து எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எங்கட பரிதாபம் என்னண்டா, நானும் தான் நீங்களும் தான் பரிதாபப்பட வேண்டிய விஷயம், நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் என்றதை தெரியாம வாழ்றோம். எங்கட பெருமதி எங்களுக்கு தெரியாம இருக்கு. அல்லாஹ்கிட்ட இந்த துனியால பெருமதி அவன் தீன் தான். தீனுக்கு உதவியாகத்தான் மற்ற இருக்கிற எல்லாத்தையும் படைச்சுக்கிறான். நாங்க எதையெல்லாம் தலையில பெரிய விஷயங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ, பெரிய விஷயங்கள் என்று எழுதுறோமோ, பெரிய விஷயங்கள் என்று கதைக்கிறோமோ, இந்த விஷயங்கள் எல்லாம் நின்று பெய்தரும் களிமா இல்லாத மனுஷர் பூமியில் இல்லாம போனார். சூரியன் அழகுக்காக அல்லாஹ் பூமியை இயக்கிறல்ல, சந்திரன் வெளிச்சத்துக்காகவும் பூமியை இயக்கல, காற்றட வேகத்துக்கும் அல்லாஹ் இயக்கல, கடலில் இருக்கிற அந்த பிரமாண்டமான நீருக்காகவும் அல்லாஹ் இயக்கல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, களிமா சொன்ன மக்கள் எப்ப இல்லையோ அப்போ உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சுவாங்க. கியாமத் உண்டாக ஆரம்பிச்சார். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், லா தகூமு ஸாஅ ஹத்தா யப்கா ஃபில் அர்தி மன் யகூலு அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் என்ற நாமத்தை உதிக்கு மொழியக்கூடிய ஒரு முஸ்லிம் பூமியில இருக்கிற வரைக்கும் கியாமத்தை ரப்பு உண்டாக்க மாட்டாங்க. உலகத்தை அழிக்கிறத ரப்பு நினைக்கவும் மாட்டாங்க. எப்ப அல்லான்னு சொன்ன மனிதன் இல்லையோ உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தை அழிக்கிறன்னு என்ன, நாங்க பெருசென்று நினைச்சது எல்லாம் ரப்பு அழிச்சிருவாங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இந்த உலகத்தை வச்சிருக்கிறான் எங்களுக்காக, எங்களை வச்சிருக்கிற உலகத்துக்காக அல்ல. ஆக ரப்பிட்ட எங்களுக்கு நாங்க சொல்லி இருக்கிற களிமா மிக பொறுமை. எங்கட கண்ணியம் இந்த களிமாவால தான். நாங்க பூமியில கண்ணியமாக இருக்கிறோம்னா இந்த களிமாவால தான் கண்ணியமாக இருக்கிறோம். எங்கட உயர்வு இந்த களிமாவால தான். எதிர்காலத்துல நாங்க பாதுகாக்கப்பட போறோம்டா களிமாவால தான் பாதுகாக்கப்படுவோம், ஒரு ரெண்டாலையும். இத அனுபவத்தில கண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னா குன்னா அதல்ல கௌமின், நாங்க இந்த பூமியில சீரழிஞ்சு போன அடிமட்டத்தில் உள்ள ஒரு சமூகமாக இருந்தோம். யாரும் எங்களை மதிக்கவே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை கண்ணியப்படுத்துறதுக்கு பணத்தை தந்து கண்ணியப்படுத்தல, பணம் எல்லாம் எங்களை உயர்த்தினது. இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க, பணம் வந்துச்சுன்னா கண்ணியம் வந்துடும். அல்லாஹ் எங்களை உயர்த்துறதுக்கு கல்வியை கொண்டு வரல, அல்லாஹ் எங்களை உயர்த்துறதுக்கு அதிகாரங்களை தரல, எங்களை உயர்த்தினது இஸ்லாத்தை தர. நாங்க கண்ணியம் அடைஞ்சது இஸ்லாத்தால். இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டுதான் எங்களுக்கு இஸ்ஸத்தை தந்தான். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது சஹாபாக்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, கியாமம் வரைக்கும் இதே தர்தீப். முஸ்லிம்கள் எப்பொழுதெல்லாம் எங்கட கண்ணியம் இஸ்லாத்தை பின்பற்றுறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் கண்ணியமான சமூகமாக வாழ வச்சிருவாங்க. எப்ப முஸ்லிம்கள சிந்தனை இதிலிருந்து நகர்ந்து போயிட்டு வேற வேற விஷயங்களால வஸ்துக்களால அது பரவுறதால
கண்ணியம் வரும் என்று நினைக்கிறாங்களோ கேவலமடைய ஆரம்பிப்பாங்க. அதற்கு உமர் சொன்னார். இப்ப கொஞ்சம் பாருங்க, உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண சின்ன நாடுதான் என்கிற நாடு. வேர்ல்டு மேப்ல எடுத்தாலே ஒரு பார்வையில பார்த்து கண்டுபிடிக்கலாம், ஊண்டி பார்த்து தான் என்கிற நாட்டை கண்டுபிடிக்கும். இதுல ஒரு 2,60,00,000 பேர் வாழ்றாங்க சுமாராக. இந்த 2,60,00,000 பேர்ல 28 லட்சம் பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ் களிமான பாக்கியத்தை கொடுத்தி. 2.25 கோடி பேருக்கு களிமா இல்லை. நான் என்ன தெரியுமா யோசிக்கணும், அல்லாஹ் அந்த 22.25 கோடி பேர்ல என் பேரை போடாம என் பேரை 28 லட்சம் பேருடைய லிஸ்டில போட்ட எதுக்காக? அல்லாஹ் போட்டிருந்தா நான் எங்கேயோ வேண்டி பண்ணேன். எங்கட ஜனாதிபதி பேசி எங்களை போட்டு தரல, எங்கட பெற்றோர்கள் பேசி எங்களை எடுக்கல, நாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இங்கிட்டு வரவும் இல்லை. எங்கட உருவமே வர முன்னால ரப்பு இந்த லிஸ்டில் எங்களை போட்டுட்டான். ரப்பு எப்படி எங்களை போட்டாங்க? அந்த 28 லட்சம் பேர்லையும் ஒரு 13-14 லட்சம் பேரை விட்டுடுவோம் சின்ன பிள்ளைகள். பாலிகான தொழுக கடமையான ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதுல பாதி பேரு தான் தொழுகிறாங்க இந்த நாட்டுல. சுமாராக ஒரு 50% தொழுகிறாங்க. அப்புறம் 7.5 லட்சம் வைங்க. அந்த மற்ற 7.5 லட்சத்திலையும் மேல பேரை போடாம அல்லாஹ் இந்த 7.5 லட்சம் பேர்லயும் மேல பேரை போட்டிக்கிறான். நான் கேட்டதால போடல, அல்லாஹ் போட்டிக்கிறான். அந்த 7.5 லட்சம் பேர்லையும் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ் மக்களோட இணைக்கிறதுக்காக தாவத்துல ஈடுபடுறான். கொஞ்சம் பேர். அவனுக்கு இந்த பூமியில ஆக விருப்பமான அமல், அவனை மறந்திருக்கிறவர்கிட்ட முன்னுக்கு போய்த்து அவனை ஞாபகப்படுத்துறது. துனியா இல்லையே இந்த சிந்தனையில கவலையில இருக்கிறவன்கிட்ட போய்த்து அல்லாத பெருமையை பேசுறது. அதை போல பெருமை அவனுக்கு கொண்டுமே இல்லை. அவன் பெருமைக்குரியவன். நாங்க பெருமைப்படுறது ஹராம். எங்கட ரப்பு பெருமைக்குரியவன். நாங்க பாராட்ட எதிர்பார்க்கிறது ஹராம். எங்கட ரப்பு பாராட்ட எதிர்பார்க்கிறவன். அவன் சொல்றான், பெருமை என்ற மேல் ஆடை என்றான். அல் கிபிரியா ஒரு ரிதாய். நீங்க பெருமைப்படக்கூடாது. கடுகளை விருந்தாலும் உங்களை நரகத்துல போட்டுருவேன். ஆனா நாம் பெருமைப்படுவேன். அந்த தாவத் கொஞ்சம் பேரு செய்யறாங்க. பெரிய வக்து எத்தனை பேர் போறாங்கன்னு பார்த்தா ஒரு 20,000 பேர் போறாங்க வருஷத்துல பெரிய வக்து. அதுல ஒரு 16,000 பேர் மாணவர்கள். பெரியவங்க ஒரு 4,000-5,000 பேர் போறாங்க. அல்லாஹ் அவனுக்காக நேரம் ஒதுக்கி அவன் பெருமையை பேசுறதுக்கு போற 4,000த்துல என்ன பேரை போட்டிக்கிறேன்டா, இன்னொரு பார்வை எனக்கு பட்டி. எத்தனை லிஸ்ட்ல நான் வாரேன். இதெல்லாம் நாங்க கேட்டோ அல்லது எங்களுக்காக யாரும் பேசியோ கிடைச்சதல்ல. அல்லாஹ் சொல்றார், இதுக்கு பேரு ஃபضل. இது ஏண்ட சிறப்பு சலுகை. இது ஏண்ட சிறப்பு சலுகை. இதை நான் நினைச்சவங்களுக்கு தான் கொடுப்பேன். யாரும் என்ன பல பண்ணி கொடுக்க வைக்கலாம், யாரும் அழுத்தம் பண்ணி கொடுக்க வைக்கலாம். நபிமார்கள் கூட கியாமத்துல இது இல்லையேன்னு சில பேரை பார்த்து கவலைப்படுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஹ்ஷர்ல என் வாப்பக்கு இது இல்லையேன்னு கவலைப்படுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் பெரிய தாயி, என் மனைவிக்கும் என் மகனுக்கும் இது கிடைக்கலையேன்னு கவலைப்பட போறாங்க. ஹதரத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் என்னோட ஒட்டி இருந்த மனைவிக்கு இது இல்லையேன்னு கவலைப்பட போறாங்க.
எங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்துல எத்தனையோ பேர் சாச்சா பெரியப்பா இது இல்லையேன்னு கவலைப்பட போறாங்க. அல்லாஹ் அந்த கவலைப்படாத பட்டியல்ல என்ன வச்சிருக்கிறான்? ரசூலுல்லாவே காணாத என்ன. குர்ஆன்ல சொல்றான், இது நான் நாடினவங்களுக்கு கொடுக்கிற இந்த சிறப்பு. ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய சிறப்பு. ஹதீஸுல் குதுஸில் இருக்கு, ذَاكَ فَضْلِي أُؤْتِيهِ مَن أَشَاءُ. அது ஏண்ட சிறப்பு, நான் நினைச்சவங்களுக்கு அதை கொடுப்பேன். லேசான ஒரு பாக்கியம் இல்ல, அல்லாஹ் எங்களை தூக்கி வச்சிருக்கிறான். சொல்லிக்கொண்டு வாரன், எங்க தூக்கி எங்களை வச்சிருக்கிறான். நாங்க இத காலால உதஞ்சிட்டு இது பொறுமதி இல்லை, துனியா பொறுமதின்னு பின்னால் ஓட போறோம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் எப்படி உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, பாவமே இல்லாத புண்ணியர்களை போல பூமியில் நின்று கொண்டிருக்கிறோம். நானும் தான் நீங்களும் தான். எங்களுக்கு பாவம் செஞ்சதெல்லாம் மறந்து போயிட்டு இப்ப நாங்க எப்படி நிக்கிறோம்னா, மௌத்தான உடனே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சாவிய கையில தந்துருவான்ற மாதிரி நிக்கிறோம். நாங்க எந்த கரண்டியும் யாருக்கும் ரப்பு அப்படி தரல. ஆதரவு இருக்கணும், அல்லாஹ் தரவணும் ஆசைக்கணும், அது மூமினே கட்டாயம் ஓடும். ஆனா யாருக்கும் அந்த கரண்டி இல்லை. ஏன் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நாங்க செஞ்ச பாவம் எக்கச்சக்கம் இருக்குது. தௌபா செய்யாம அவிஞ்சு கொண்டு இருக்கிற பாவம் நிறைய இருக்குது. அந்த பாவங்கள் மறந்து போயிடுச்சு. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். சுஃபியான் இப்னு உயைனா யாருண்டா? சாதாரண ஒரு ஆலிம் அல்ல, அவரே முஹத்திஸும் அல்ல, ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ல ஆக உயர் பட்டம் பெற்றவர். அவருக்கு கொடுத்திருந்த பட்டம் அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். இமாம் புகாரி கொடுத்த பட்டம் அதுபோல பட்டம் தான் ஹதீஸில் அமீருல் முஃமினீன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு ஓதி கொடுத்தவர், பெரிய முஹத்திஸ். இவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஹஜ்ரத், எனக்கு சரியான கவலை வருகிறது, மனசெல்லாம் பாரமாகுது சில நேரம். ஆனா ஏன் அந்த கவலை வருகுதுன்னு காரணம் தெரியாம. சில கவலைகள் இருக்குது, காரணம் தெரியும். வீட்டுல யாரோ மௌத்தா போயிட்டாங்க, அப்ப அதுக்குத்தான் கவலை வருது. தொழில் பறி போயிடுச்சு, கவலை வருது. யாரோ ஏசி போட்டான், கவலை வருது. அதெல்லாம் காரணம் தெரிஞ்ச கவலை. சில கவலைகள் வருகுது, ஏண்டா வருகுதுன்னு வருது இல்லை. தூங்கும் போதும் மனசு பாரத்தோட தூங்குறோம், எழும்புற நேரமும் பாரத்தோடு எழும்புறோம். வாழ்றதை விட மௌத்தா போனா நல்லவன்னு கூட சில நேரம் நினைக்கிறாங்க இல்லையா? சில நேரம் ஓவரா போயிடுது. அந்த நேரம் வீட்டுல உள்ளவங்க அவரை டாக்டர்கிட்ட கொண்டு போறாங்க. டாக்டரு கிட்ட உலகத்துல எந்த மெடிசின்லையும் கவலைய போக்குறதுக்கு மருந்து இல்லை, கவலை அனுப்புறதுக்கு ஒரு மெடிசின்ல மருந்து இல்லை. கவலையோட இருக்கிறவரை தூங்க போடுறதுக்கு மருந்து, கவலைய மறக்கிறதுக்கு மருந்து, கவலை அனுப்புறதுக்கு மருந்து இல்லை. அல்லாஹ்வுடைய தீன்ல மட்டும்தான் கவலை அனுப்புறதுக்கு மருந்து. சுஃபியான் இப்னு உயைனாட்ட கேட்டாங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க ஒரு பாவத்தை பத்தி யோசிச்சிருப்பீங்க, யோசிச்சு இந்த பாவத்தை செய்வோம் என்று முடிவெடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க செய்யல, முடிவெடுத்தீங்க செய்யல. அந்த செய்யாமல் உறுதியாக முடிவெடுத்த பாவத்துக்கு தான் காரணம் தெரியாத கவலைவார். உங்களோட கையில் இருக்கிற மொபைல் போனே போதும் இந்த வேலையை செய்யும். எத்தனையோ பார்த்து முடிவெடுப்பீங்க, இது போல பண்ணினா நல்ல பண்ணி, அதுக்கு வருகிற கவலையே போதும். செய்யாமல் பாவம் செய்வோம் என்று உறுதியாக முடிவெடுக்கிறீங்களே, இதுக்கு வருகிற கவலை தான் காரணம் தெரியாத கவலை. அப்ப இது எதால போக்கணும்?
இதை போக்குறதுக்கு ரப்பு சந்திக்கிற மருந்து தான் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்படி நிறைய பாவம் இருக்குது எங்களுக்கு. இந்த பாவங்கள் மறந்து, ஏன் மறந்து தெரியுமா? எங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை? காலையில எழும்பினா எங்கட கண்கள் பார்க்கிறது மற்றவன. அவன் இப்படி வீடு கட்டிக்கிறான், கண்ணத போட்டோ அடிக்குது. அவன் நல்ல ஒரு வாகனத்தில் ஓடுறானே, கண் போட்டோ அடிக்குது. புதிய கடையென்று ஓப்பன் பண்ணிக்கிறான், கண் போட்டோ அடிக்குது. அதை அப்படியே கல்புக்கு அனுப்புது. காலையில் ஒருமினத்துல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள், வெளியில இருக்கிறவங்க எல்லாம் துனியா இல்லைன்னு பேசுறாங்க. பத்திரிகை எடுத்து பார்த்தா துனியாவோட பெருமதியும் அழகையும் தான் அங்க பேசுறாங்க. காதும் கல்வுக்கு மெசேஜ் கொடுக்குது துனியாவை தான். இப்ப உலக கல்வியில இருக்குது ஹவா. கல்வியில இருக்குது ஹவா. இந்த ஹவாவை நிறுத்துறது லேசில்லை. இந்த ஹவா எப்படிக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹவா நிக்கிறதுக்கு கபருடைய மண் வாயில படணும். துனியாவோட பேராசை நிற்கும் கபருடைய மண் வாய்க்குள்ள பூந்ததுக்கு பின்னால. கபருக்குள்ள மையத்தை வைக்கிறதுக்கு 2 பேர் கபருக்குள்ள இறங்குவாங்க. இவங்க அதுக்குள்ள இருந்து ஏற முன்னால என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? கஃபனுடைய தலைப்பகுதியை திறப்பாங்க. திறந்து ஒரு கட்டி மண்ணை எடுத்து கன்னத்துல வைப்பாங்க. இவ்வளவு நாளும் பஞ்சு தலையணையில படுத்தீங்க, இதிலிருந்து மண்ணில படுங்கன்னு வச்சுட்டு வராங்க. அந்த மண் வாயுக்குள்ள போகுது. அந்த நிமிஷத்துல இந்த பேராசைகளும் போயிடும். ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராம். ஆதமுடைய மகனின் பேராசைய கபரோட மண் தான் நிறைக்கும். வேற எதுக்கு நிறைக்கிறது கேளாது. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்? கபருக்கு மேலால பலகைய போட்டு மண்ணால மூடிடுவாங்க. அந்த மூடுதல் இருக்குதே, உலகத்தை எங்களுக்கு மறக்கிறாங்க. உலகத்துல கனெக்ஷன் அதோட முடிஞ்சது. அதுக்கு பிறகு எந்த டெலிபோன் கோலும் வராது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வராது, பேஸ்புக்ல தகவல் வராது. அதுக்கு பின்னால மனைவி சாமான் கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வீடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கூட்டாளிமார்கள் கூப்பிட வர மாட்டாங்க. இந்த ஒரு செய்தியும் இல்லை. கபரோட மண் எல்லாரிலிருந்தும் எங்களை பிரிச்சிருச்சு. இப்ப ஞாபகம் வரும் 15 வயசுல இருந்து செய்த ஒவ்வொரு பாவம். 15 ஏன் தெரியுமா சொன்னேன்? பாலி ராகிறதுக்குள்ள அந்த வயது அதுதான். 9 வயசுல இருந்து பருவ வயது அடையலாம். அப்படி அடையாளங்கள் எதுவுமே வர இல்லைன்னா 15 வயசுல அவருக்கு பருவ வயது அணிஞ்சிட்டாரு. அப்பதான் உங்களோட புக்கை திறக்கிறாங்க மலக்குல. நீங்க செஞ்சதெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. கண்ணால பார்த்ததையெல்லாம் எழுதிக்கிறாங்க, காதால கேட்டதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, நாவால பேசினதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. 15ல செய்தது ஞாபகம் வரும், 16 வயசுல செய்தது ஞாபகம் வரும், 18ல செஞ்சது ஞாபகம் வரும், 25ல செஞ்சது ஞாபகம் வரும், 45ல செஞ்சது ஞாபகம் வரும், இருட்டுக்குள்ள இருந்து தனி அறையில செஞ்சது ஞாபகம் வரும், வெளிநாட்டில் இருக்கும்போது செய்தது ஞாபகம் வரும், ஹராமாக தின்றது ஞாபகம் வரும், அடுத்தவனுக்கு செய்த அநியாயம் ஞாபகம் வரும், மற்றவனை பத்தி பேசுற புறம் ஞாபகம் வரும், உம்மட மனதை நோகடிச்சது ஞாபகம் வரும், தகப்பனை இழிவுபடுத்தினது ஞாபகம் வரும், மனைவிக்கு துரோகம் செஞ்சது ஞாபகம் வரும், பிள்ளைகளை பார்க்காம அநியாயம் செஞ்சது ஞாபகம் வரும். ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தா எழும்பி ஓடுக்கிறதுக்கு அவருக்கு இயலாது. இப்ப தெரியும், அடுத்தது நான் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் இப்ப துடிப்பாரு, தௌபா செஞ்சிடுவோமாண்டு. நீங்க கோடிக்கணக்கு தௌபா செஞ்சாலும் கபரு மண்ணுக்கு மேல் அதை எழும்பி போகாது. உங்களோட தௌபாவுக்கு எந்த மரியாதையும் இல்லை, உங்களோட இஸ்திக்பாருக்கு எந்த மரியாதையும் இல்லை. தொண்ட குழியில எப்ப ரூஹு வந்து நிக்கிறோ தௌபாவோட கதவை மூடிட்டான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்ரிர். தொண்ட குழியில ரூஹு வந்து நிக்கிற வரைக்கும் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டே இருப்பான். எப்ப தொண்ட குழியில ரூஹு வருகிறதோ அப்ப தௌபாவோட கதவை எல்லாம் மூட்டிடுவான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப வைத்து எங்களை விளங்கினதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எங்களை விளங்கணும் இங்கதான், எங்களை விளங்கணும் இங்கதான். எங்களை விளங்குறதுக்குள்ள இடம்தான் தாவத்துடைய மேலான உழைப்பு. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க இன்னொரு மனிதனை பார்த்து முடிவெடுக்கிறீங்க, அந்த மனிதன் அழகை பார்த்து முடிவெடுக்கிறீங்க. அவனுக்கிட்ட காசு இருந்தா முன்னுரிமை கொடுக்குறீங்க, பதவி இருந்தா முன்னுரிமை கொடுக்குறீங்க, முன்சப்பில இடம் கொடுக்குறீங்க, பதவிகள் கொடுக்குறீங்க. நீங்க பார்க்கிறது உருவத்தையும் அந்த மனிதனுக்கு இருக்கிற செல்வத்தையும். நான் இதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். யாரோட உருவத்தையும் பார்க்கிறது என்ற வேலை இல்லை. நாம் பார்க்கிறது ரெண்டு இடங்களை. ஒன்று பார்க்கிறேன், உங்களோட உள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற இவருக்கு தெரியாது அவரோட உள்ளத்துல என்ன இருக்கிறது, இவரோட உள்ளத்தில் என்ன இருக்கிறது அவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது கணவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, மடியில் இருக்கிற குழந்தையில உள்ளத்தில் என்ன இருக்குது தாய்க்கு தெரியாது. ரப்பு சொல்றான், ரெண்டு பேருட மனசுல இருக்கிறதும் எனக்கு தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது நான் பார்க்கிறேன், உன்னோட கண் கருப்பாக இருக்குதா பிரவுனாக இருக்குதான்னு பார்க்க மாட்டேன், கண்ணால எங்க பார்க்கிறாய்னு பார்ப்பேன். உன்னோட காது நீட்டமாக இருக்குதா கட்டையாக இருக்குதா பார்க்க மாட்டேன், காதால என்ன கேட்கிறாய்னு பார்ப்பேன். உன்னோட கையில 5 விரலா 6 விரலா பார்க்க மாட்டேன், கையால என்ன செய்கிறாய்னு பார்ப்பேன். உன்னோட கால் எப்படி இருக்குது, கட்டையாகவா நெட்டையாகவா பார்க்க மாட்டேன், காலை தூக்கி வச்சு எங்க போறாய்னு பார்ப்பேன். அதுக்கு பேர் அமல். அல்லாஹ் பார்க்கிற கல்வி ஈமானோட இடம். அல்லாஹ் பார்க்கிற உறுப்பால வெளியாகிற செயல்களை, அதுக்கு பெயர் அமல். ரப்பு பார்க்கிற ஈமானையும் அமலையும். அதனாலதான் இது அரசாங்கங்களால இந்த வேலையை செய்யலாம், படித்தவர்களுக்கு இந்த வேலை செய்யலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் போர்சஸ் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான், கல்வை சரி பண்றதுக்கும் அமலை சரி பண்றதுக்கும். அவங்களுக்கு பேருதான் ரசூல்மார்களும் நபிமார்களும். அர்-ருசுல் வல் அன்பியா, இந்த வேலைக்குன்னு அவங்க உலகத்துக்கு வந்தவங்க. வந்த ஒவ்வொருவர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய கல்வி தான் நபிமார்களுடைய கிரவுண்ட். அவங்க ஓடினாங்க கல்வியில. இதனால நபிமார்களோட சேர்ந்தவர்கள் எல்லாம் புண்ணியமானவர்களாக வளர்ந்தாங்க. கல்வி துப்புரவாகிட்டு நபிமார்கள் யாருடைய கல்வை தொட்டாங்களோ அவங்களோட கல்வி வெளிச்சமாகிட்டு, அதுக்கு பின்னால் அவர கல்வியில எப்படி நம்பிக்கை ரப்ப பத்தி வந்துச்சுன்னா எந்த சோதனையை கண்டாலும் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. உலகத்துல வாழ்றதுக்கு காசு இல்லாட்டியும் பரவாயில்லையா, உலகத்தில் ஒரு மூமின் வாழ்றதுக்கு யகீன் தேவையா. யகீன் இல்லைன்னா சோதனை வந்தோடனே தீனை கலட்டி வச்சுட்டு பஜாருக்கு இறங்கிடுவான். யகீன் இல்லாதவருக்கு தீனில இஸ்திகாமத்து வராது. சின்ன சோதனை வந்தா வேலையை விட்டுட்டு ஓடிடுவார். வீட்டில் ஒரு சின்ன சோதனை வந்தா வேலைக்கு உழைப்புக்கு அடிய போட்டுருவாரு. என்னால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா. துனியால நிறைய முசீபத்துகள் வரும், அந்த முசீபத்துகள் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு யகீன் எனக்கு தந்துடுன்னு கேட்டான். உன்னை கொண்டு சாதிக்கலாம் என்ற யகீன், உறுதியான நம்பிக்கை எனக்கு தந்துடுன்னு கேட்டான். நபிமார்கள் இதைத்தான் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தினார். பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க நினைக்கிறோம் மனைவி மட்டும்தான் எங்களுக்கு அமானிதம் என்று. அல்லாஹ் மனைவியை பத்தி மட்டும்தான் கேட்பாங்க. நாங்க நினைக்கிறோம் எங்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அமானிதம் என்று. சிலர் அது ரெண்டையும் சொல்லியே தீனுக்கு உழைக்காம இருந்துடுறாங்க. பொண்டாட்டி எனக்கு பொறுப்பு, மனைவி எனக்கு பொறுப்பு,
ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மஹ்ஷருடைய மைதானத்துல தீன் ஒழும்பி வருமா. உலகத்துல யாருக்கு உருவம் இல்லையோ அல்லாஹ் மஹ்ஷர்ல அவங்க எல்லாருக்கும் உருவம் கொடுப்பாங்க. புகாரில ஹதீஸ் இருக்குது, மௌத்துக்கும் உருவம் கொடுப்பாங்க. மௌத்துக்கு மௌத்த அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான்னா ஒரு ஆடு போல கொண்டு வருவான். மலக்கு ஒரு ஆடுண்ட இழுத்து கொண்டு வர்றது போல வருவான். இங்கிட்டு நரகவாதிகள், அங்கிட்டு சொர்க்கவாதிகள் எடுப்பாங்க. சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பாங்க, இதை தெரியுமாண்டு. எல்லாரும் மௌத்தாகித்தானே போனாங்க, மௌத்த எல்லாரும் கண்டிருக்கிறாங்க, சொல்லுவாங்க இது மௌத்து தானே. நரகவாதிகள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு இவரை தெரியுமாண்டு. அவங்களும் சொல்லுவாங்க இது மௌத்து தான். அந்த மலக்கு அறுப்பார் ஆட்ட, மௌத்து மௌத்தாகிறது. ஏதான் செய்யப்படும். சொர்க்கவாதிகளை இனி மரணம் இல்லை, நிரந்தரமா சொர்க்கத்தில் இருக்க. நரகவாதிகளை இனி மரணம் இல்லை, நிரந்தரமாவே அதாப அனுபவிக்க. இது போல தீனுக்கு ரூபம் கொடுக்கப்படுவான். ஹசன் வசனம் தான் சொல்றாங்க, அந்த தீன் மஹ்ஷர்ல சுத்திக்கிட்டு தெரியுமா. ஒருத்தரை காட்டி சொல்லும், ஹாதா நஸரனி ரப்பு, இவர் எனக்கு நுஸ்ரத் செஞ்சார். என்ன மக்கள் போட்டு மிதிக்கிற இடங்கள்ல இவர் பணத்தை செலவழிச்சு என்ன அந்த இடத்துல உயிர்ப்பிச்சார். இவர் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை தந்து ஒரு குடும்பத்துல என்ன உயிர்ப்பிச்சு விட்டார். இவர் அவருடைய பெருமதியான நேரத்தை கொடுத்து ஒரு கிராமத்தில் என்ன ஹயாத்தாக்கி விட்டார். இவர் எனக்கு நுஸ்ரத் செஞ்சவர். இன்னொருத்தர் கிட்டால போறேன்னு சொல்லுமா, வஹாதா ஹஸலனி, நான் விழுந்து விழுந்து இருந்தும் என்ன திரும்பி பார்க்காம மிதிச்சவன் இவன். எப்படி மேல காட்டி சொன்னான். சிலர் சொல்லும் ஹாதா நஸரனி, சிலர் சொல்லும் வஹாதா ஹஸலனி. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எவ்வளவு பரிதாபமாய். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க விளங்கணும், தீன் வேற துனியா வேற இல்லை. ஆகிராவை சரி பண்றதுக்கு மட்டும்தான் தீன் தேவை. துனியாவை நாங்க இந்த லைன்ல ஓடித்தான் சரி பண்ணணும். இத தலையிலிருந்து கலட்டி வச்சிருக்க. அப்படி சிலர் சொல்வாங்க, தீனும் தேவை தீனும் தேவையா. தீனும் சரிவர தீன் தான் தேவை. தீன் ரெண்டையும் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சர மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருக்கு ஒரு 9 வயசு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வாகனத்துக்கு பின்னால உட்கார வச்சாங்க. 9 வயசு பொடியனை வாகனத்துல பின்னால உட்கார வைக்கிறாங்க. என்ன வாகனம்? கழுத. ஆக தரம் குறைஞ்ச வாகனம் தான் கழுத. கழுதைக்கு மேல் உட்கார வச்சாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார வச்சு கேட்டாங்க, சின்ன விஷயம் கொஞ்சம் இருக்குது, படிச்சு தருவான்னு கேட்டாங்க. சின்ன விஷயம் எல்லாருமே படிக்க ஆசைப்படுவாங்க, பெரியதுன்னா பயந்துருவாங்க. அலா உஅல்லிமுக பிகலிமாத், ரசூலுல்லாஹ் காட்டினாங்க, தீன படிக்கிறதுக்கு காலேஜ் ஒன்று தேவையில்லை, கழுதையிட முதுகையும் படிக்கணும். கழுதையிட முதுகுக்கு மேல இருந்தும் தீன படிக்கிறதுக்கு பலா யார சூழலாம். சின்னவர் சொல்றாரு, கட்டாயம் படிச்சுட்டாங்க யார சொல்லலாம். திருமதியில இந்த ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அருமையான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதல்ல, முத்தின ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும், பழுத்த ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதலாவது சொல்லிக் கொடுத்தாங்க, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு. என்ன பிரச்சனை தெரியுமா? எதிர்காலத்தை பத்தி எல்லாருமே கவலைப்படுறாங்க. நாளைக்கு என்ன ஆகும், நான் இப்படி இருந்தா என் எதிர்காலம் சரி வருமா, வீடு கட்ட வேண்டி இருக்குது, பிள்ளைகளை கொடுக்க வேண்டி இருக்குது, வாலிபர்களுக்கு விசேஷமான பயம் வார, இப்படியே இருந்தா நான் பிச்சைக்காரனா போயிடுவேனா, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இல்லையா, அதுக்குதான் என்னென்னமோ போட்டு பெறட்டுறாங்க எதிர்காலத்தை சீராக்க. சிலர் தொழில் எடுத்து கொடுக்கிறாங்க, அதை கொண்டு பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. சிலவர்கள் அவங்களோட பிசினஸ் பிள்ளைகளை பழக்கிட்டு போறாங்க, திருப்தியாக போறாங்க, எதிர்காலம் வளமாகிட்டு பெற்றோர்கள் பார்த்திருக்கவே எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுறாங்க.
கபருக்குள் இருக்கிற நேரம் செல்வந்த வாப்பட மகன் பிச்சை வாங்குறான். ரசூலுல்லாஹ் இது ஒன்றிலே கேரண்டி இல்லை, இது ஒன்றிலே கேரண்டி இல்லை. அல்லாஹ் இதுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தரல. உங்களோட பாதுகாப்பு எதுல இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வை நீங்க பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்க பாதுகாக்கப்படணுமா? உங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுமா? அல்லாஹ்வை பாதுகாருங்க. அல்லாஹ்வை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாருங்க, உங்களுக்கு முன்னால ரப்போட உதவி இருக்கும். அல்லாஹ்வை பாதுகாக்கிறன்னு என்ன? அவனை தூக்கி பாதுகாக்கிறது இல்ல, அவன் கட்டளைகளை அவன் தீன பாதுகாக்க. ஒருத்தர் சுபகு தொழுகிறார் இல்ல, இவர் அல்லாஹ்வை பாதுகாக்கிறாரா? இல்ல. இவருக்கு எந்த கேரண்டியுமே இவருடைய எதிர்காலத்தில். நீங்க சொத்துக்கு மேல சொத்து சேர்த்து கொடுங்க, இவர் நல்லாக வாழுவார்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. தொழுகையை கிடைச்ச நேரம் தொழுகிறாரு, இவர் பாதுகாக்கிறாரா? பாதுகாக்கல. அந்நிய பெண்ணை பார்க்கிறாரு, இவர் அல்லாஹ்வை பாதுகாக்கிறாரா? இல்ல. வட்டி சாப்பிடுறாரு, இவர் அல்லாஹ்வை பாதுகாக்கிறாரா? இல்ல. புறம் பேசுறாரு, அல்லாஹ் பாதுகாக்கிறாரா? இல்ல. ஹராத் எடுத்து சாப்பிடுறாரு, அல்லாஹ் பாதுகாக்கிறாரா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அவருடைய விலக்கல்கள், இத பாதுகாருங்க. அதுக்கு பேரு தீன். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எவ்வளவு அருமையான விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதுல யகீன் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிற பொறுப்பை நாங்க எடுத்தா, அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்ட என்னால இயன்றதை செய்வதற்காக நான் புறப்பட்டு என்ற கால வெளியில வச்சா, அல்லாஹ் என்னையும் என்ற குடும்பத்தையும் ஈருலகத்திலையும் பாதுகாப்பான். இந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்ன வருது? இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு நுஸ்ரத் செஞ்சா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். பத்ர்ல பாருங்க, பத்ர்ல அஜீப் ஆச்சரியம். பத்ர் யுத்தத்துல பாத்தீங்கன்னா மக்காவில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அபூ ஜஹல் கொல்லப்பட்டிருக்கிறார், உமையத் இப்னு ஹலஃப் கொல்லப்பட்டிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட காபிர்கள் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அவங்களோட சடலங்களை மட்டும் வேறையாக எடுத்து ஒரு பால் கிணத்துல போட்டாங்க சொன்னார். புகாரியில் வரக்கூடிய செய்தி. பிறகு அந்த கிணத்து கட்டில நின்று அந்த சவங்களோட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? இன்னா வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. எங்கட குர்ஆன்ல எங்கட ரப்பு எங்களுக்கு வாஜாவுன்னு தந்தான், இந்த உழைப்பை செஞ்சா நுஸ்ரத் செய்வோம், அதை எங்களுக்கு தந்தான், நாங்க கண்டுட்டோம். 300 பேரு இறங்க வேண்டிய நேரத்துல இறங்கினோம், எங்களை விட 3 மடங்கு வந்த உங்களுக்கு முன்னால ரப்பு அதிசயமான வெற்றி தந்துட்டார், நாங்க கண்டுட்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. சவங்களை பார்த்து பேசுறாங்க. உங்களோட ரப்பு, உங்களோட தெய்வங்கள் வாக்களித்தது உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு கேட்டாங்க. ஹதரத் உமர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உசிர் இல்லாத சடலங்களோட பேசுறீங்க என்னன்னு கேட்டாங்க. கேக்குமா இவங்களுக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விட அவங்களுக்கு இப்ப நல்லா விளங்குது, நல்லா கேக்குதுடா. உலகத்தில் இருக்கும் போது காலடிக்கு போய்க்கு சொன்னேன், அப்போ விளங்கல்ல. இப்ப இந்த பால்கணத்துல இருந்து கொண்டே மறுமையோட வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. நான் சொல்றது ஹக்கு என்று உங்களை விட நல்லா அவங்களுக்கு விளங்குது. அப்ப விளங்கி வேலை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உஹது யுத்தம் நடக்குது. உஹது யுத்தம் ராவு பார்க்கிறாங்க, வாப்பா பார்க்கிறார், மகன் வந்திருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவரை பார்க்கிறார், என்ற மகன் ஒரே ஒரு ஆம்பளை புள்ள ஜாபிர் இப்னு அப்துல்லா வந்திருக்கிறார். கேட்டா, நீங்க வந்திருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய மாதிரி மகன் கேட்டார், வாப்பா நீங்களும் வந்தீங்களா?
அங்க போயிட்டு தான் 2 பேரை கண்டுகொள்றாங்க. வாபஸ் சொல்லார் மகனை கூப்பிட்டு, மகன், இந்த முறை நான் அல்லாஹ்வுடைய பாதையில வந்தது வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு அல்ல. நான் இந்த முறை வந்திருக்கிறேன் அல்லாஹ்விட்ட போயிட்டு சேர்றது. நான் உங்களை ஏன் இங்க கூப்பிட்டேன் தெரியுமா? என்ற 2 அமானிதங்கள் இருக்குது. அந்த 2 அமானிதங்களையும் நீங்க பொறுப்பெடுக்கும். வாப்பா கேட்கிறாரு, மகன் கேட்கிறாரு, என்ன வாப்பான்னு சொன்னாரு, நான் நாளைக்கு அல்லாஹ்ட்ட போயிட்டு சேர்ந்தா 9 மகள்மார் எனக்கு இருக்கிறாங்க, உங்களோட 9 தங்கச்சிமாரு. இந்த 9 பேரை நீங்க பொறுப்பெடுக்கணும். எடுப்போமா யார் சார்? இன்னைக்கு அப்படி பிள்ளைகள் யார் செய்து வளர்த்திக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்காக போகும்போது வாப்பட 9 பிள்ளைகளையும் பொறுப்பெடுக்கிறது. 2வது சொன்னாங்க, மகன், எனக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடனையும் பொறுப்பெடுக்கும். சுபஹானல்லாஹ், ஒரே ஒரு மகன் பொறுப்பெடுக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் எதிர்பார்த்தது போல உஹதுடைய அந்த யுத்தம் ஆரம்பிக்க ஆரம்பத்திலே அல்லாஹ்ட்ட போயிட்டு சேர்ந்துட்டார். அதுல ஜாபிர் சொல்றாங்க, வாப்பட ஜனாசாவை மூடி வச்சிருந்தாங்க, நான் திறந்து பார்த்து பார்த்து அழுது. ஒரு மகன் தானே, பாசம் கூட. ரசூலுல்லாஹ் எனக்கு ஒன்றுமே சொல்லல, ஆனா என் சஹாபாக்கள் இப்படி அழாதையப்பான்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. என்ன சமாளிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிர், அந்த ஜமான்ல சஹாபாக்கள் ஒரு சிறப்பை சொன்னாலே மனசு நிறைஞ்சிடும். காசு கொடுத்தா நிறைக்கலாம், மௌத்தானத்துக்கு நாங்க இவ்வளவு நஷ்டஈடு கொடுக்க போறோம், நிறைஞ்சிடாது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னா மனசு நிறைஞ்சிடும். அஃபலா உபஷ்ஷிருக யா ஜாபிர், சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்லவா ஜாபிர்ன்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், உங்களோட வாப்பட ரூஹ் இங்க இருக்குது, வாப்பட பொடி. உங்களோட வாப்பட ரூஹ் போயிருச்சு, போயிட்டு அல்லாஹ்வை சந்திச்சுட்டாங்க. அல்லாஹ்வை சந்திச்சுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க சொர்க்கம் போயிட்டுட்டாங்க. அல்லாஹ் அவங்கள வாப்ப கிட்ட கேட்டாங்க, தமன்னையா அப்துல்லா, அப்துல்லா ஆசைகள் இருந்தா சொல்லுங்க. உங்களோட வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? உலகத்துக்கு அனுப்பு, கடனை முடிச்சிட்டு வாரன். உலகத்துக்கு அனுப்பு, 9 குமரையும் நிக்காக முடிச்சிட்டு வாரன்னு சொல்லல. உங்களோட வாப்ப சொன்னாரு, திரும்ப எனக்கு உயிரத்தா, திரும்பவும் ஷஹீதாகும். தீனுக்காக உயிர் போகும்போது கிடைக்கிற வெல்கம், அந்த இஸ்திக்பால உங்களோட வாப்ப பார்த்துட்டாரு, அதை திரும்ப திரும்ப பார்க்க ஆசை. அல்லாஹ் சொன்ன, அப்துல்லா அந்த தர்த்தீப் இல்ல, திரும்ப ரூஹு கொடுக்கிற வேலை இல்லை. இப்போ உங்களோட வாப்பா எங்க இருக்கிறார் தெரியுமா? விமானத்துல மனுஷன் போறது போல, ஹெலிகாப்டர்ல போறது போல, பச்சை நிறமான ஒரு பறவையின் வயிற்றுக்குள்ள உங்களோட வாப்பட ரூஹ அனுப்பி சொர்க்கத்தர நதிகள்லையும் மரங்கள்லையும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு குளிர்ந்திருக்கும், எவ்வளவு குளிர்ந்து. பத்ர் யுத்தம் முடிஞ்சன்னு ஒரு பெண்மணி வந்தா, உம்மு ஹாரிசா, இதுவும் புகாரில் இருக்கு. அவன் வந்து சொன்ன, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகன் ஹாரிசா, அவர் மௌத்தா போயிட்டார் பத்ர்ல. நீங்க சொல்லணும் என் மகன் இப்ப எங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு உம்மா வந்து கேட்கிறார், சஹீஹ் புகாரில் இருக்குது பத்ருடைய பாடத்துல, என் மகன் எங்க என்று சொல்லணும். சுவர்க்கத்திலேண்டா நான் திருப்தி, மற்ற இடம் என்று சொன்னீங்கண்டா நான் அழுகிற அழுக சரித்திரத்துல வருவேண்டா, மக்கள் பேசிக்குவாங்க. சொன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உம்மு ஹாரிசா? நீ நினைச்சியா சொர்க்கம் என்ன எல்லாம் உண்டுதான், ஒரு மாளிகை அமைச்சு எல்லாரையும் அதுல போட்டு வைக்கிறது இல்ல. சொர்க்கங்கள்ல நிறைய தராதரங்கள் இருக்குது. உண்ட மகன் இருக்கிறார் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேட்டார், சிரிச்சுட்டு போகுதுமா. அதுல ஜாபிர் சந்தோஷப்படுறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சு பார்க்கிறோம், உள்ள வளத்தை தோத்து போயிட்டோம். சில பேர் எத்தனை லட்சம் கொடுத்து மகனை படிப்பிக்கிறாங்க, மகனுக்கு ஜொப் பழக்கிறாங்க, கோசுகள் பழக்கிறாங்க, கடைசியில் அந்த வாப்பட காது கிட்டால பிடிச்சி வெளியில இழுத்து போடுறாங்க. வாப்பட மையத்தை வச்சுட்டு நானும் தம்பியும் சண்டை பிடிக்கிறாங்க. வாப்பட ஜனாசாவை தொழுவிக்க தயாரில்லை.
9 மகளை பொறுப்பெடுக்கிறார், கடனை பொறுப்பெடுக்கிறார் மகன். அல்லாஹ் தீன்தாரிக்கு தயார் பண்றது இப்படித்தான். அது அவரே தயார் பண்ணதல்ல, ரப்பு தயார் பண்ணி கொடுத்தான். அதுக்கு அடுத்த ஜமாத்ல ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஒருத்தர் தன்னை விட வேகமா முன்னுக்கு போறாரு. யாருமே உன்னை விட வேகமா போறாரு. பார்த்தா ஹஜ்ரத் ஜாபிர் போறாரு. என்ன ஜாபிர், ஃபாஸ்டா போறீங்க? யா ரசூலுல்லாஹ், நான் புது மாப்பிள்ளை தானே, அவசரமா முன்னுக்கு போறதில்ல. அப்படியா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எப்படி, ஒரு குமரி பெண்ணை முடிச்சீங்களா, விதவைய முடிச்சீங்களான்னு கேட்கிறாங்க. பிக்ரன் அம் செய்யவன், யா ரசூலுல்லாஹ், விடுபட்ட ஒரு விதவ பெண்ணை தான் முடிச்சீங்க. ரசூலுல்லாஹ்வை கேட்கிறாங்க, என்னப்பா இந்த சின்ன வயசுல விதவைய முடிக்கிறீங்க? உங்களோட வயசுக்கெல்லாம் ஒரு இளம் பெண்ணை முடிச்சா தானே வாழ்க்கையே இன்பமா இருக்கும். அந்த மகன் என்ன தெரியுமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், போன ஜமாத்துல தான் உஹதுல எங்கட வாப்பா உங்களோட வந்து ஷஹீதா போனார். அவர் 9 தங்கச்சிமார விட்டுட்டு போனார். தரக்க திஸ்ஸா பனாத். அந்த 9 தங்கச்சிமார்கள சில பேர் இருக்கிறாங்க, கொண்டைய வாரி விடணும், உணவை தீட்டி விடணும், உடைகளை உடுப்பாட்டி விடணும். அப்ப அவர்களோட சேர்த்து அவர்களை போல இளம் பெண்ணுண்ட முடிச்சா 9ஓட 10 போயிட்டு. வாப்பட பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன், அமானிதத்தை. எந்த வாழ்க்கையில் உள்ள ஒரு இன்பம் குறைஞ்சு போகட்டும், பிரச்சனை இல்லை. நான் இந்த மனைவியை தெரிவு செஞ்சது என் தங்கச்சிமாருக்கு ஹிதுமத்து செய்த ஒரு பெண். என்னை விடவும் வாப்பட அமானிதத்தை பெண்றது எனக்கு மிக முக்கியம். இப்படி ஒரு மகனை எந்த காலேஜ் தயாரிச்சு கொடுத்தது? எந்த காலேஜ் தயாரிச்சு கொடுத்தது? காலேஜ் தயாரிக்கல, ரப்பட தீனுக்கு வாப்ப நுஸ்ரத் செய்றாரு, ரப்பு தயாரிச்சு கொடுக்கிறார். ஈச்சம்பழம் அறுவடை செய்யற காலம் வருது. ஈச்சம்பழம் அறுவடை செய்யற காலம், வருஷத்துல ஒரு முறைதான் ஈச்சம்பழம் வரும். அதுதான் மதீனால உள்ள அன்சாரிகள பொருளாதாரம். கடன் கொடுக்கிறதும் அப்பதான், அடுத்த வருஷம் வரைக்கும் சேமிச்சு வைக்கிறது அப்பதான். இவங்களுக்கு தெரியும், அறுவடை செய்யற நேரம் முழு கடன்காரர்களும் தோட்டத்துல வந்து நிறைஞ்சிட்டாங்க. வாப்பட கடன்காரர். இவருக்கு தெரியும், முழு பழத்தை கொடுத்தாலும் கடனை முடிக்கலாம். இது போக தங்கச்சிமாருக்கு வார வருஷத்துல பொருளாதார ஏற்பாடும் செய்யணும். இப்ப இவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நான் சொல்ற அவ்வளவு செய்திகளும் சஹீஹுல் புகாரில் இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாப்பட கடன்காரர்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் போயிட்டு பேசி மன்னிக்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயிக்கோண்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிர், நீங்க போயிட்டு ஈச்சப்பழம் எத்தனையோ வகை இருக்குது, அதையெல்லாம் தனித்தனியான குவியல்கள் ஆக்கும். பைதில் குல்ல தம்ரின் அலா நாஹியா, குவியல் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. தோட்டத்தில் இருந்த கடன் கொடுத்தவங்க கண்டுட்டாங்க. அதை இவர் ரசூலுல்லாஹ்வை வச்சு தராமல் இருக்க பார்க்கிறார் போல. நாங்களும் ஏழைகள், இல்லாப்புக்கு தான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் ஏமாற்றமா போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக பெரிய ஈச்சம்பழ குவியலை 3 முறை துஆ செஞ்சு கொண்டு வலம் வந்தாங்க. வந்துட்டு அந்த குவியல உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாபிர், வாப்பட கடன்காரர்கள் வர சொல்லுங்க, யார் யாருக்கு எத்தனை அள்ளி கொடுக்கணும் அள்ளி எள்ளி கொடுங்க. அதுல ஜாபிர் சொல்றாங்க, முழு கடன்காரர்களிட அவ்வளவு கடனை கொடுத்து முடிச்சோம், அல்லாஹ் கொடுக்க. நான் நீயத்து வச்சு கொண்டு வந்த தங்கச்சி மாருக்கு ஒரு பழத்தை கொண்டு வராட்டியும் வாப்பட கடனை முடிக்கிறேன். ஆனால் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு பார்த்தோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எந்த ஈச்சம்பழ குவியல்ல உட்கார்ந்து இருந்தாங்களோ அதுல ஒரு பழம் கூட குறைஞ்சிருக்கல. பெரிய குவியல் அப்படியே ஈச்சம்பழம் வெட்டி.
ஆக பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு உழைப்பு தான் இந்த உழைப்பு. யாரு தன்னுடைய பணத்தால தீனுக்கு நுஸ்ரத் செய்றாங்க, அதை விட தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உடலை, தன்னுடைய பணத்தை, இந்த மூளையும் தீனுக்காக செலவு செய்கிறாரோ, அல்லாஹ் முதலாவது செய்யறது அவருடைய துனியாவோட பிரச்சனைகளை லேசாக்குவார். துனியாவோட பிரச்சனைகளை ரொம்ப லேசாக்குவார். அவரோட ஆகிராவுடைய பயணம் சந்தோஷமான பயணமாகும். சஹாபாக்கள் எல்லாம் பெருசா படிச்சவங்கள் அல்ல, பெரிய ஆட்சி செஞ்சவங்கள் அல்ல. ஆனா சஹாபாக்களை அல்லாஹ் உயர்ந்த பயணம் அனுப்பினார். வேற மௌனா அந்த இடத்துல சில சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்கள பொய் சொல்லி சில காவிர்கள் கூட்டிக் கொண்டு போயிட்டு அவர்களை படுகொலை செஞ்சாங்க வேற மௌனால. ஆனால் அந்த 70 பேரும் குர்ஆன மனனம் செஞ்ச காரிகள். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, பகலையில விறகு கொத்துறதுதான் அவங்களோட வேலையா, நாட்டாம வேலையை விட பாரம். கானு யஹ்ததிபூன பின்னஹார், பகலையில எல்லாம் விறகு கொத்துவாங்களாம். ராவு இஷாவுக்கு பிறகு தக்பீர் கட்டி குர்ஆனை ஓதி கொண்டிருப்பாங்களாம் காரிகள். இவங்க 70 பேரும் எங்களுக்கு புதுசாக இஸ்லாத்தை வந்தவங்களுக்கு தீன படிச்சு தரணும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க, இல்ம படிச்சு கொடுக்கணும் என்ற ஆசையில் அவங்களை அனுப்பி வச்சாங்க. துரோகம் செஞ்சு கொல்லப்பட்டாங்க. இதனால முழு மதீனாவுமே வருத்தம் அடைஞ்சது. இப்படி அப்பாவிகள் குர்ஆனை பற்று தந்த முஅல்லிம்களை கொண்டு போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாசம் லானத் செஞ்சாங்க. குனூத்து நாசிலா ஓதி பதுவா கூட செஞ்சாங்க. அவ்வளவு வார்த்தை சொன்னார். அப்ப இவங்களோட ஆத்திரத்தை போக்குறதுக்கு வஹி இறங்கிச்சு, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறங்கிச்சு. பின்னால் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கிட்டான். அந்த ஆயத்தை குர்ஆன்ல இருந்து எடுத்துட்டான். அந்த ஆயத்து என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் ஷஹீதாகிற நேரம் ஆசைப்பட்டாங்க, இந்த உழைப்பு செய்யறதால கிடைக்கிற வெகுமதியை எங்களோட குடும்பங்களுக்கு விளங்கப்படுத்தும். புகாரில இருக்கு, கரஅனாஹு குர்ஆனன், இந்த ஆயத்து இருக்கும்போது குர்ஆனாக நாங்க ஓதினோம். அந்த ஆயத்து சும்ம நுசிஹ, பிறகு ஆயத்து மன்சூஹாக்கப்பட்டுச்சு. அந்த ஆயத்துல என்ன இருக்கு? பல்லிகு அன்னா கௌமனா, ரப்பே எங்களோட சமூகத்துக்கு, எங்களோட ஊர் மக்களுக்கு எத்தி வச்சிரு இந்த செய்திய. அன் கது லகீனா ரப்பனா, நாங்க எங்களோட ரப்ப சந்திச்சிட்டோம், நாங்க எங்களோட ரப்ப சந்திச்சிட்டோம். ஃபரதிய அன்னா வ அர்லானா, நாங்க செஞ்ச இந்த உழைப்பை எங்களோட ரப்பு திருப்தி கொண்டுட்டான். எங்களை இப்ப சந்தோஷமா ரப்பு வச்சிருக்கிறான். இந்த செய்தி எங்களோட குடும்பங்களுக்கு எத்தி வச்சிரு. ஆயத்தாக ஓதப்பட்டுச்சு. பின்னால சஹாபாக்கள் மனம் சாந்தமான பிறகு அல்லாஹ் ஆயத்தை எடுத்துட்டான். இதுதான் இந்த உழைப்பு கிடைக்கிற கூலி. பகலையில விறகுதான் வெட்டினாங்க, பெரிய உழைப்பு இல்லை, பெரிய வருமானம் இல்லை, விறகு கொத்தினாங்க. ராவையில் அவர்கள் தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் எங்க தீனுடைய தக்காசாவுக்கு அனுப்புறாங்களோ போனாங்க. அநியாயமாக ரூஹு பறிக்கப்பட்டது. அல்லாஹ்ட்ட போயிட்டு சந்தோஷமா சொன்னாங்க. தீனுடைய உழைப்பு செய்யற நேரம் துனியா கைக்கு நல்லா கிடைக்குதுண்டா சஹாபாக்கள் பயப்படுவாங்க. என்னது பயப்படுவாங்க? வாங்கின உழைப்புக்கு இங்கேயே கூலிய தந்து வெறும் கையோட அனுப்ப போறானோ தெரியாது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா பெரிய வசதி வாய்ப்புள்ள சஹாபி. அவருக்கு இஃப்தார் நேரம் சுப்ரா விரிக்கப்பட்டுச்சு, சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்துட்டு அவரோட இருந்த நண்பர்கள நினைப்பு வந்துச்சு. இதுவும் புகாரில உஹதுடைய பாடத்தில் இருக்கு. அவர் சொல்றாரு, நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோம். வரும்போது எங்களோட நீயத்துகள்ல உறுதியாக இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கென்று வந்தோம் நாங்க. அதனால எங்களுக்கு கூறி தாரது ரப்புக்கு கடமையாகிட்டு ஃபவஜப அஜ்ருனா அலல்லாஹ். எல்லாரும் அப்படித்தான் வந்தோம். வந்தவங்கள்ல சில பேரு பட்ட தியாகத்துக்கு உலகத்தில் ஒன்றையுமே அனுபவிக்காம இங்கிருந்து போயிட்டாங்க. முழு கூலியையும் கஃனுக்குள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அங்க ஃபுல்லா அனுபவிக்க போறாங்க.
அதுல உள்ளவர் தான் முஸ்அப் இப்னு உமைர். பெரிய செல்வத்தோட வாழ்ந்தவர். தீனுக்கு வந்ததனால நியூட்ரல் ஆகிட்டாரு, ஜாஹிதாகி போயிட்டாரு. அவரு வச்சிருந்தது ஒரே ஒரு துணி, பெட்ஷீட் ஒன்று வச்சிருந்தாரு. அதாலதான் கஃபன் செஞ்சு போற. அவரை கஃபன் செய்யறதுக்கு அது போதாது. தலையை மூடினா கால் திறக்குது, காலை மூடினா தலை திறக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்ஹிர் என்ற செடியை எடுத்தவருடைய காலில் வைங்க, அதோடு அவர் அல்லாட்ட போட்டும். இலைகளாலதான் கஃபன் செஞ்சவர். காலை கஃபன் செஞ்சது இலைகளால. அவர் ரப்பிட்ட முழு கூலியும் எடுத்துட்டு போயிட்டார். அதுல உள்ளவர்கள் தான் ஹஜரத் ஹம்சா. இத சொல்லிட்டு சொல்றாங்க, அப்படி ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில வந்தவங்கல்ல மற்றவங்க தான் நாங்க. எங்களுக்கு இப்ப வசதிகளை நிறைய தந்துட்டாங்க, பெரிய தோட்டங்களை தந்துட்டாங்க, பழங்கள் பழுத்து குலுங்குது, அந்த பழங்களை பிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு அழுது கொண்டே சுப்பராவ திருப்பி அனுப்பிட்டாங்க. தரக்கல் ஆக்கு அன்றைக்கு அந்த சுப்பரால் அவங்க நோன்பு துறக்கல. இதுதான் சஹாபாக்கள், இந்த உழைப்பு செஞ்சவங்களோட நிலைப்பாடு. நாங்க வந்திருக்கிறோம் இதுக்குத்தான், எங்களை எல்லாம் படைச்சிருக்கிறது இதுதான். அதனாலதான் எங்கட 2.5 கோடியில 28 லட்சம் பேர்ல ஒரு ஆளாக தெரிவு செஞ்சான். 15 லட்சத்துல 7.5 லட்சத்துல ஒரு ஆளாக தெரிவு செஞ்சான். 20,000 பேர்ல ஒரு ஆளாக தெரிவு செஞ்சான். நீ முன்னுக்கு போன்னு. நாங்க ஏதோ காரணங்களை கற்பிச்சு கொண்டு உட்கார்ந்துட்டோம்டா ரப்புக்கு எந்த நஷ்டமும் இல்லை. எங்கேயும் இந்த மஹல்லாலையும் தீன் விளப்பாக்குதுண்டா காபிரை வச்சு சரி ரப்பு பாதுகாப்பான். ஆனா நஷ்டம் எங்களுக்கு, நஷ்டம் எங்களுக்கு. இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன் வலவ் பிர்ரஜுலில் ஃபாஜிர். பாவியை கொண்டாவது இந்த தீன் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். பாவியை போட்டு விழுகிற தீனை உயர்த்துவான். நல்லவங்க நாங்க முன்னுக்கு இறங்கினோம்டா எங்களை பரம்பரையா கபூல் செய்வான். பரம்பரை தான் கபூல் செய்யப்படுற இந்த உழைப்பு. மஹ்ஷர்ல நாங்க மட்டும் எழும்புறல்ல, எங்களுக்கு பின்னால ஒரு பெரிய உம்மத்தே எழும்பும். எங்கட புள்ளகள், பேரப்புள்ளகள் பல 1000 பேர் எங்களுக்கு பின்னால் எழும்புவாங்க. ஆகுமான இந்த பூமியில செஞ்சுட்டு போயிருந்தோம்டா அவங்கள நம்ம கியாமத்தில் எங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க. இந்த உழைப்பு அப்படிப்பட்டது, லேசான உழைப்பு அல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய கோபம் ஒத்தர்ல பட்டுச்சுன்னா அதுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. ஷாமுல இருந்தாங்க 4 இமாம்களும் வாழ்ந்த காலத்துல. இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அறிஞர், முஜாஹிதின் தான், கிதாப் எழுதி கொண்டிருப்பாங்க. இப்ப எப்படி மத்திய கிழக்குல அல்லது அந்த ஷாமுடைய பிரதேசத்துல அடிக்கடி யுத்தம் வருமோ அப்பவும் வந்துட்டு தான் இருந்துச்சு. கிதாப் எழுதுறத போட்டுட்டு அல்லாஹ்ட பாதையில் இறங்கி போய்த்திருவாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு விவேகத்தை கொடுத்திருந்தான்டா, 70,000 ஃபத்வா கொடுத்தீங்க. இன்னைக்கு இஃப்தா முஃப்தி கோர்ஸ் இருக்குது. இஃப்தால 2 வருஷம் பிள்ளைகள் ஓதுவாங்க. அது பிறகு முஃப்தி என்று முத்தஹஸ்ஸிஸ் அந்த பட்டம் கொடுக்க. அந்த 2 வருஷத்துல அவங்க எழுதணும் 500 ஃபத்வாதான். அதை கூட எழுதி முடிக்க மாட்டாங்க. அவங்க எழுதுறல்ல, எழுதினத கிதாபுல தேடணும். 500 தேடுறதுக்கு கஷ்டம், சரியா தெரியுது. இமாம் அவுசாயி 70,000 மஸ்அலாக்களை குர்ஆன் ஹதீஸால கண்டுபிடிச்சாங்க. தெரியுமா? இவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மஹல்லாவையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு கிராமத்தையோ இவங்களுக்கு நல்லதை கொடுக்கப்படாது, ஷர்ர கொடுக்கணும் என்று முடிவாக்கினா அவங்களுக்கு போடுற நோய் தானா விவாதம் பண்றது. இதா அராதல்லாஹு பிகௌமி அஅதுல் ஜதல. ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ற. ஆர்கியூமெண்ட் வந்துட்டா அடுத்தது சொன்னாங்க, வமுனிஉ மினல் அமல். அமலில் இருந்து தூரமாக்கப்படுவாங்க. ஜதில் பண்ணி கொண்டிருப்பாங்க, மைதானத்துல வேலை நடக்காது. எதுக்கு அடையாளம்? அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை பெய்து கோப பார்வை பட்டுது. இஸ்திக்பார் செய்யணும், ரப்பிட்ட வேலையை வாங்கின்னு கேட்கணும்.
ரப்பிட்ட வேலையை வாங்குன்னு கேட்கணும், அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை கேளுங்க. யாரும் சொல்லி கொடுத்தாங்க? சஹாபாக்கள்ல பெரிய முஃப்தி முஆத் இப்னு ஜபல் சொல்லி கொடுத்தாங்க. முஆத், நான் அல்லாஹ்வுக்காக உங்களோட இறக்கம், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். நீங்க இந்த துஆவை தொழுகை பிறகு விடவாங்க. என்ன துஆ தெரியுமா? பொண்டாட்டியதா, 4 கடையை தந்துரு, கோடிக்கணக்கு வருமானம் தான் இல்ல, யா அல்லாஹ் உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறதுக்கும், உனக்கு நன்றி செலுத்துறதுக்கும், இபாதத்தை அழகா செய்யறதுக்கும் நீ எனக்கு உதவி செஞ்சிரு. அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால மாஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான மஹல்லா சிறப்பாக நடந்து கொண்டிருந்து ஏதோ ஒரு பலகீனம் உண்டாயிட்டு, இப்ப இருக்கிறவங்களோட கடமை பழைய இடத்தை விட சிறப்பா கொண்டு போயிட்டு வைக்கிறது. இதுக்கு நாங்க எல்லாரும் இறங்குறது தயாராகும். இன்ஷா எழுவ பார்ப்போம். துனியாவை சீராக்கி ஆகிரத்தை சீராக்குற சிறந்த இந்த அமலுக்காக அல்லாஹ்ட பாதையில 4 மாசம் அல்லது 40 நாள் போறதுக்கு யார் தயாரிச்சா? எழுவ பார்ப்போம். ஈமான இஸ்திரப்படுத்திக்கும் இந்த வேலையை செய்வோம்.